Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சைக்கிளோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அந்த சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த சைக்கிள் நான் ஏன் செலக்ட் பண்ணேன், இந்த சைக்கிள் நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதனால் இது ஒரு பேக்கடாக வந்திருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா சீட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வீலு, அப்புறம் ஹேண்டில் பாரு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தனியாக இருக்கும். அதெல்லாம் நாமளே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ டூல்ஸும் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதே போல் எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் கைடும் உள்ளே இருக்கும். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக சைக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸு, பைக் ரிவ்யூஸு, அது போல் ஒரு சில யூஸ்ஃபுல்லான இந்த மாதிரி யூனிக் கண்டென்ட்ஸும் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் ஒரு சைக்கிள் எப்படி செலக்ட் பண்ணணும், சைக்கிளில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் மேஜராக நம்ம பார்க்கணும். வெயிட்டு, அதுக்கப்புறம் கியரு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட நான் ஆல்ரெடி வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏன் இந்த சைக்கிள் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு, அதாவது நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டு வீலு, ஸோ இதெல்லாம் தனியாக இருக்குது. அதே போல் சீட்டு, ஹேண்டில் பார், ஸோ இதெல்லாம் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் பாக்ஸ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுவோம். முதல்ல நம்ம ஹேண்டில் பாரை ஃபிட் பண்ணிடுவோம். ஏன்னா அது பிடிச்சி தூக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றபடி சீட்டு, அப்புறம் பெடலு, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டோட்டலாக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வீலை ஃபிட் பண்ணுறதுக்கு சைக்கிளை தலைகளாக கவுத்து போட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதில் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு. ஸோ இந்த டிஸ்க் பிரேக் செட்டப் மட்டும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கஷ்டமாக இருந்தது. இந்த 2 போல்ட்டு, இங்கே இது ஒரு அலைன் கீ போல்ட்டு, இங்கே ஒரு அலைன் கீ போல்ட்டு. ஸோ இந்த 2 அலைன் கீ போல்ட்டை கொஞ்சம் லைட்டாக மாற்றி இந்த லிவரை டில்ட் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இந்த டிஸ்கில் அந்த டிஸ்க் பேட் உரசாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ரொட்டேட் ஆகிறப்போ எந்த வித சவுண்டும் இல்லை. அதாவது ஃப்ரீயாக இருக்கப்போ அந்த டிஸ்கில் டிஸ்க்கு பேடு உரசாமல் இருக்குது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் இனிஷியலாக இது செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த ஹேண்டில் பாரு, அதாவது இந்த கிளாம்ப்பு பார்த்தா பேக்கிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நார்மலாக ஆப்போசிட் இந்த பொசிஷனில் இப்படி வரும். ஸோ பேக்கிங்காக பேக் சைடு வச்சுருக்காங்க. நான் அதே மாதிரி அப்படியே வச்சு இதை ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீல் கம்ப்ளீட்டாக அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் ஆகிருந்தது. ஸோ இப்போ அதனால் ஹேண்டில் பாரை மட்டும் கழட்டிட்டு
இந்த இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டில் 180 டிகிரிக்கு நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பாரை ஃபிட் பண்ணணும். சைக்கிள் இப்போ ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா சீட்டு, அதுக்கப்புறம் ஹேண்டில் பாரு அதையும் நல்லா ஸ்ட்ரைட்டாக பொசிஷன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு வீலு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டிஸ்க் பிரேக்கும் வந்து வீல் ரொட்டேட் ஆகிறப்ப ஃப்ரீயாக இருக்கப்போ எதுவும் உரசாமல் அதுவும் பக்காவாக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செயினும் சரி அதுவும் எல்லாமே பக்காவாக இப்போ செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு கியரும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு அதில் ஏதாவது நம்ம செட்டப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் செட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட்லேருந்து பார்க்கலாம். சீட்டு வந்து இந்த லிவர், ஸோ இதை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து நம்ம அப் டவுன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நட்டை கீழே இருக்க நட்டை லூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி டில்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்ப தான் வந்து நம்ம ஓட்டுறப்ப வந்து உட்காரப்ப எந்த வித ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேண்டில் பாரில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே வந்து கியர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சிமானோவில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியர் வரும், பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 7 கியரு. ஸோ 7x3 21 காம்பினேஷனில் வந்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரண்ட்டில் வந்து 1 2 அதுக்கப்புறம் 3 சிஸ்டம் இருக்குது. ஸோ பேக் சைடு பார்க்குறப்போ வந்து 7 கியர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டும் சேர்த்து 21 செட்டப்பில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிக்கலாம். இது வந்து சிமனோ தான் இது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா இது இந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணுறது. பேக்கில் பார்க்குறப்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு டவுன் பண்ணோம் அப்படின்னா இதை இந்த லிவரை புல் பண்ணி நம்ம டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1லேருந்து 7 கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்க்கு செட்டப்பு. இந்த காலிப்பர் தான், அதாவது கொஞ்சம் அது செட் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக இந்த பைக் பார்த்திங்கன்னா கிராஸ் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹைப்ரிட் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிபிக்கும் அதுக்கப்புறம் ரோட் பைக், அதாவது ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து இருக்கிற டைப்பு தான் வந்து கிராஸ் பைக்கு. 700C அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் பைக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரோட் பைக்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் எம்டிபி லெவலுக்கு அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக வந்து ஓரளவுக்கு மெயினாக டிசைன் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நார்மலாக பக்கத்தில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரியர் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதேமாதிரி சஸ்பென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு கையிலே வந்து நம்ம அப்படி தூக்கிடலாம். ஒரு கையிலே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தூக்க முடியும். ஃப்ரேமு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2 காலும் ஊண்டி நிற்கிறப்ப நம்ம சென்டரில் அந்த டாப்பு ஃப்ரேமும் நம்ம சென்டரும் வந்து நடுவில் ஒரு 4 விரல் கீழே இருக்க அந்த மாதிரி கேப்பு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரேம் ஹைட்டு. ஸோ அந்த மாதிரி சைக்கிள் தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ஃப்ரேமு வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா நம்ம நிற்கிறப்போ வந்து கீழே இடிக்கும். ஸோ இது வந்து ஃப்ரேம் ஹைட்டு வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஓட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பெடல் மேக்ஸிமமாக கீழே வச்சுட்டு பாத்தோட பேக் சைடு வந்து பெடலில் இருக்கணும். அந்த சமயத்தில் கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட சீட் ஹைட்டு வந்து செட் பண்ணுறது. ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலோட ஃப்ரண்ட்டை தான் கொண்டு வருவோம். ஃப்ரண்ட்டை கொண்டு வந்து தான் ப்ரெஸ் பண்ணி அழுத்துவோம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 டிகிரி வந்து கால் மடங்கி இப்படி கீழே போகும். ஸோ இது இந்த 2 செட்டப் தான் வந்து மெயினாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து மெயினாக வந்து ஒரு 4-5 கடை போய் பாருங்கள். ஒரு 4-5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சைக்கிள் வாங்குங்க. ஸோ நீங்கள் போன உடனே சைக்கிள் அப்படிங்கிறது வாங்காதீங்க. அதே போல் வந்து இன்டர்நெட்லையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா 12.5 kg. ஸோ நம்ம ஒரு கையிலே வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தூக்கிடலாம்.
எதனால் இவ்வளோ வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக அலுமினியம் அலாயி, அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாரோட மவுண்ட்டு, ஹேண்டில் பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரேக் லிவரு, ஸோ இது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெடலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரு பார்ட்டு, அப்புறம் அந்த பெடல், இந்த ஆர்மு, ஸோ இதுவும் வந்து அலுமினியத்தில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அலுமினியம் அலாயில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12.5 kg. ஸோ இதே வந்து நம்ம ஸ்டீல் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 17, 18 அந்த ரேஞ்சில் வரும். கார்பன் ஃபைபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு ஹையாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 4-5 கிலோலேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ பெட்ரு வந்து ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து அலுமினியம் அலாய் உள்ள கிராஸ் பைக்கு, அதாவது ஹைப்ரிட் டைப்பு பைக்கு, அதாவது இந்த மாதிரி பைக்கு வந்து இந்த மாதிரி சைக்கிள் வந்து எடுக்கிறது வந்து இனிஷியல், அதாவது ஒரு பிகினர்ஸு அப்படிங்கிறவங்களுக்கும் இது சூட் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுத்தது வந்து ஸ்பெசிஃபிக்காக போங்க. ஸோ இனிஷியலாக பார்க்குறப்போ வந்து என்னோடய சஜஷன் வந்து அலுமினியம் அலாயில் இருக்கிற ஒரு கிராஸ் பைக், அதாவது ஹைப்ரிட் டைப்பு பைக்கு வந்து இந்த மாதிரி பைக்கு வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சில டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின் ஃப்ரேம் மட்டும் அலுமினியம் அலாயில் கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பாரு, அப்புறம் அந்த பெடல் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலில் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் ஒரு kg 2 kg வந்து கூட இருக்கும். வீலும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அது நம்ம இமிடியேட்டாக, அதாவது இந்த ஒரு லிவர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீலை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து வாட்டர் பாட்டிலில் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு 2 போல்ட்டு ஹோல் வச்சு கொடுத்து 2 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் பாட்டிலோட ஹோல்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில இதில் வந்து இங்கேயும் இருக்கும், நம்ம இன்னொரு வாட்டர் பாட்டிலோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஆக்சசரிஸோ நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீட்டு கீழே பேகு, இங்கே வந்து ஒரு பேகு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்கிள் பற்றியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் ஏதாவது சைக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியும் சொல்லுங்கள். ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லணும், ஏன்னா நீங்கள் சைக்கிள் ஓட்டி அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.